வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோல் சீவிட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 10 இட்லி வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரவையை ஆட் பண்ணுறேன். ரவையை நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கக்கூடாது. எண்ணெயில் சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ரவையோட சூடெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இட்லிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது ரவையோட தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் ரவை ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போது மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை ஊறினதுனால மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வழக்கமாக இட்லி மாவுக்கு எந்த பதத்தில் கரைப்பீங்களோ அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி உப்பி வராது. இப்போ இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுடுங்க. இட்லி குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.